கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள SRKBV மேல்நிலைப் பள்ளியில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. SRKBV மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். ஓணம் பண்டிகையின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாணவ மாணவிகள் அத்திப்பூ கோலமிட்டு மாவேலியை வரவேற்றனர். தொடர்ந்து மாணவர்கள் புலிகளி, வள்ளக்களி, திருவாதிரை என கலாச்சார நடனமாடி அசத்தினர். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த சிறு குழந்தைகளும் நடனமாடிய காட்சிகள் பார்ப்போரையும் உற்சாகப்படுத்தியது. நாங்கள் SRKBV ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷன் நல்லபடியாக நடந்துச்சு. பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு. ஓணம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. திருவாதிரை டான்ஸு, அதுக்கப்புறம் இங்கே கீழே டான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புலி ஆட்டம், ஓண ஊஞ்சல் இருந்துச்சு. இந்த போட் ஆக்சுவலி இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யானை அது மூவபிளாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. வணக்கம், என் பேர் மாவேலி மன்னன். நான் இன்றைக்கி SRKBV பள்ளிக்கூடத்தில் விசிட் வந்திருந்தேன். இன்றைக்கி பார்க்கும்போது இங்கே அழகான பூக்கோலம் போட்டு யானையை கூப்பிட்டு அழகாக ஓணம் கொண்டாடினோம். பிள்ளைகள் அனைவரும் ஊஞ்சலாடி விளையாடினோம், சந்தோஷமாக விளையாடினோம். இது குழந்தைகள் அனைவரும் என்னோட பாசமாக இருந்தாங்க. அதான் சில குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்காங்க. இதை என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, அவங்களுக்கு அடுத்த ஓணத்தில் நீங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே இறங்கி சொசைட்டியோட இணைஞ்சு சந்தோஷமாக விளையாடி ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டியை பில்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். குலசேகரம் SRKBV மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஓணம் பண்டிகையானது மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. எங்கள் பள்ளியில் கல்விக்கு மட்டுமல்ல, கல்ச்சுரல் ப்ரோக்ராமும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். அதேபோல் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் அந்த பண்டிகையுடைய பாரம்பரியத்தை நினைவு கூறுவதற்காக மிகவும் அழகாக மாணவர்களுக்கு எடுத்து கூறி நிறைய ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இன்று ஓணம் ப்ரோக்ராமில் பார்க்கும்போது அத்தைப்பூ காலையிலேயே 7 மணிக்கே ஆசிரியர்களும் மாணவர்களும் மிகவும் பெரியதாக ஒரு அத்தைப்பூ அலங்கரித்திருந்தாங்க. அதே போல் வள்ளக்களி, மாவேலி, வாமனன் வருகை, புலிகளி எல்லாமே மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களும் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டு ஆனந்தமாக இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடி நிறைவு செய்தார்.